பருத்தித்துறை பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MS சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் K சரவணபவன் ஆகியோருடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலை போட்டியிடும் ஜனநாயக போராளிகள் கட்சியினரும் பங்கேற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன், கொடுக்கும் அதிகாரங்கள் மீளப் பெறப்படவோ குறைக்கப்படவோ மத்திய அரசாங்கம் தலையிடவோ முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் இடைக்கால அறிக்கையில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். பேச்சுவார்த்தை மேசையிலே போய் பல்வேறு வித்தியாசமான நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் சேர்ந்து அமர்ந்திருந்து ஒரு இணக்கப்பாட்டை எய்துகிற போது ஒரு தரப்புக்கும் 100% வெல்ல முடியாது. இது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பேச்சுவார்த்தை மேசையிலே விட்டு கொடுப்பு இருக்கத்தான் வேணும். இதை சொல்வதற்கு நான் பயப்படவில்லை. பலர் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். விட்டு கொடுத்து தான் செய்ய வேண்டும். விட்டு கொடுப்பு இல்லாமல் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் இருக்கிறவர்கள் இணங்கி வரலாமா? ஆனால் அந்த விட்டு கொடுப்பு ஒன்று கூட எங்களுடைய அடிப்படையான அபிலாஷைகளை இல்லாமல் பண்ண முடியாது. நாங்கள் சொல்றோம், சரி நாங்கள் ஒரே நாட்டில் வாழ்றதுக்கு இணங்குறோம், அது பெரிய விட்டு கொடுப்பு. அப்படிதான் நான் சொல்லிடுறோம். வேணுமென்றால் அந்த வழிநடத்தல் குழு கூட்டங்களுடைய ஒளிப்பதிவுகள் வெளியாகிற போது எல்லாருக்கும் தெரிய வரும். ஐயா திரும்ப சொல்லியிருக்கிறார், நாங்கள் தனிநாடு கேட்டு அதை கைவிட்டு ஒரே நாட்டுக்குள்ளே வாழ்வதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னால் இவையெல்லாம் செய்யப்பட வேண்டும். அந்த விட்டு கொடுப்புக்கு இணையாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆகையினாலே அடிப்படையிலே நாங்கள் கொண்டிருக்கிற எங்களுடைய கொள்கையிலே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷை சம்பந்தமாக எந்தவித மாறுதலும் இல்லாமல் தான் வேறு பல விடயங்களில் நாங்கள் விட்டு கொடுப்புகளை செய்து இதனை நிறைவேற்ற முனைகிறோம். ஏன் இதனை நிறைவேற்ற முனைகிறோம்? வேறு மாற்று வழி இருந்தால் எவராவது எழும்பி சொல்லட்டும். ஜனநாயக போராளிகள் என்று எங்களோடு இருக்கிறார்கள். திரும்பவும் யாராவது நாங்கள் ஆயுதத்தை தூக்க சொல்கிறோமா? திரும்பவும் ஆயுதம் எடுத்து போராட சொல்கிறோமா? யாராவது சொல்ல தயாரா? இல்லை. எங்களுடைய மக்கள் எவருமே அதுக்கு தயாரில்லை. அப்படியானால் நாங்கள் முயற்சி செய்யாமல் இருக்க வேணுமா? பேச்சுவார்த்தை செய்யாமல் இருக்க வேணுமா? இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வர வேணுமா? வந்தால் நிகழ்வது என்ன? இன்றைக்கும் போய் கேட்டு பாருங்க, வாலிபர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, தம்பி என்ன செய்ய போறீங்கன்ட்டு. 10 பேரில் 9 பேர் சொல்லுவாங்க வெளிநாடு போகிறோம். நான் இந்த ஒரு சேவையே செய்து பார்த்தேன். நான் ஒருக்கா வடமராட்சி கிழக்கில் 10 பேரில் 9 பேர் சொல்லுவார்கள் வெளிநாடு போகிறோம். எங்களுடைய சனத்தொகையில் அரைவாசிக்கு மேலே இன்றைக்கு வெளிநாட்டில் தான். 13 லட்சம் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள். 13 லட்சம் வரும்போது தெரியாது எனக்கு, இலங்கை தமிழர். இன்னொரு 20-21 லட்சம் போனால், இதே நிலப்பாட்டில் போனால் இங்கே ஒரு இனப்பிரச்சனையே இருக்காது. தீர்க்கிறதுக்கு இனப்பிரச்சனையே இருக்காது. ஏனென்றால் இனமே இருக்காது. எல்லோரும் வெளிநாட்டில் தான் இருக்கும். பிறகு நாடு கடந்த அரசு மட்டும்தான் இருக்கும். நாட்டில் எவரும் இருக்க மாட்டார்கள். அதற்காக எதையும் வாங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவும் மாட்டோம். எங்கள் அடிப்படையான கொள்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அதற்கு ஆதாரம் அந்த இடைக்கால அறிக்கை, அரைவாசி தூரத்தில் வந்தது அறிக்கை. அது நிறைவு பெற வேண்டுமானால், இந்த நாட்டில் எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற இருப்பை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமானால், தொடர்ச்சியாக இந்த நாட்டில் சரித்திரத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள். தமிழ் மக்களுக்கு ஒரு தாயகம் இங்கே இருக்கிறது. அவர்களும் ஒரு தேசம். சிங்களவர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கிற தேசம், தமிழ் மக்களும் ஒரு தேசம். அவர்களும் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு நாட்டிலே வாழ்வதற்கு இணங்கி வாழுகிறார்கள் என்று சரித்திரம் எழுதப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த முயற்சி பலிக்க வேண்டும். இந்த முயற்சி பலிக்கிறதற்கு ஒரே ஒரு வழி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை கொண்டதாக காண்பிக்கப்பட வேண்டும். இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் புளொட் கட்சியின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், இடைக்கால அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்படுவதில் எந்த ஒரு உண்மையுமில்லை என குறிப்பிட்டார். இடைக்கால அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முற்றுமுழுதாக கண்மூடிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டதாக கூறப்படுகின்றது. நாங்கள் கண்மூடிக்கொண்டு முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டிருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு ஒரு இணைப்பை கொடுத்திருக்க வேண்டிய அவசரமில்லை. ஏனென்றால் அவர்களும் அந்த சுமந்திரன் அவர்களும் சம்பந்தன் அவர்களும் அந்த சபையிலே இருந்தார்கள். அந்த சொல்லே உங்களுக்கு கருத்தை கொடுக்கின்றது. இடைக்கால அறிக்கை, முடிவான அறிக்கை என்ன வர இருக்கின்றது?
அது எங்கள் எவருக்குமே தெரியாது. முடிவான அறிக்கை எப்படி வரும், அதன் பிறகுதான் நாங்கள் முடிவெடுக்கலாம், தூக்கி எறிவதா ஏற்றுக்கொள்வதா என்று. நிச்சயமாக இந்த நடவடிக்கைகள் நாங்கள் குழப்பியவர்களாக இருக்கக்கூடாது. நாங்களே குழப்பிவிட்டால் இன்று இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சர்வதேசத்தின் அழுத்தத்தினால் நடைபெற்று வருகின்றன. வரக்கூடிய நாடுகளின் பிரதிகளாக இருக்கலாம், அல்லது இங்கு இருக்கக்கூடிய தூதரகங்களின் பிரதிநிதிகளாக இருக்கலாம். எங்களை காணுகின்ற போது ஒரே ஒரு விடயத்தை கூறுகிறார்கள், இந்த விடயத்தை குழப்பி விடாதீர்கள் என்று. நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம் என்கிறார்கள். வருகின்ற பிரதிநிதிகள் மிக தெளிவாக அரசுக்கு சொல்கிறார்கள், ஒரு நியாயமான அரசியல் தீர்வை காண வேண்டும் என்று. ஆகவே அவர்களுடைய அழுத்தங்கள் இருக்கின்ற போது நாங்களாகவே குழப்பிவிட்டு வெளியிலே வந்தால் அதன் பிறகு அடுத்தது என்ன? அடுத்த கட்டம் எடுக்கின்ற போது நாங்கள் இந்த சர்வதேசத்தை அணுக முடியாமல் வரும். அவர்கள் மிக தெளிவாக கூறுவார்கள், நீங்களாகவே குழப்பினீர்கள், நீங்களாகவே பார்த்து கொள்ளுங்கள். இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏதோ பலவீனப்படுத்துகிறோம் அல்லது குழப்புகிறோம் என்று நினைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தை குழப்புகின்ற ஒரு நடவடிக்கையாகவே நான் பார்க்கின்றேன். இன்று யார் விரும்புகிறாரோ இல்லையோ, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தான் அந்த நடவடிக்கைகளை எடுத்து செல்ல முடியும். சுமந்திரனும் சம்பந்தனுமாக ரகசியமான ஒப்பந்தங்கள் வைத்திருக்கின்றார்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்திலே. எங்களுக்கு பல விஷயங்கள் எங்களுடைய குழு கூட்டத்திலே கூறப்படுகிறது. நானும் ஒரு உபகுழுவுக்கு தலைவனாக இருக்கின்றேன். ஆகவே எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். அப்படியான ரகசியமான ஒப்பந்தங்கள் எதுவும் இருப்பதாக நான் நம்பவில்லை. ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் எனக்கு தெரியாமல், எங்களுடைய கட்சிக்கு தெரியாமல், இந்த மற்ற கட்சிகளுக்கு தெரியக்கூடிய விதமாக ஒரு ரகசியமான ஒப்பந்தத்தை சுமந்திரனும் சம்பந்தனும் வைத்திருக்கின்றார்கள் என்றாலும், ஒரு விஷயத்தை, இந்த ரகசிய ஒப்பந்தத்தை பற்றி கூறுகின்றவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுகின்றார்கள். இது பரகசியமாக வரும் இறுதி அறிக்கை வருகின்ற போது அல்லது இறுதி வரைவு வருகின்ற போது நிச்சயமாக பரகசியமாக தான் வர முடியும். அது தொடர்ந்து ரகசியமாக இருக்க முடியாது. ஆகவே இறுதி அறிக்கை வருகின்ற போது எங்களுக்கும் தெரிந்துவிடும் ரகசிய ஒப்பந்தம் இருந்ததா இல்லையா என்று. எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், சுமந்திரனுக்கும் சம்பந்தனுக்கும் தெரியும், நாங்கள் ரகசிய ஒப்பந்தம் வைத்தாலும் அது இறுதியிலே தெரிய வரப்போகிறது என்று. அவ்வளவு தூரம் அவர்களுக்கு அரசியல் ஞானம் மற்றவர்கள் அல்ல.